Good afternoon, students. Today class 11th Economics, Lesson 3, Topic Characteristics of Land. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 mark question. Characteristics of Land, நிலத்துடைய இயல்புகள் அல்லது தன்மைகள் அப்படின்னா என்ன, ஒரு லேண்டுனா என்ன, அந்த லேண்டுடைய கேரக்டரிஸ் என்னென்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லேண்ட் இஸ் எ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் அப்படின்றது சொன்னால் ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு முதல் நிலை காரணி அப்படின்னா எதை சொல்ல அப்படின்னா லேண்ட். நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். பாசிவ் ஃபேக்டர் எப்படின்னா லேண்ட் அப்படின்றது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த கூட்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம். லேண்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமானது. நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நிலம் அப்படின்றது ஒரு இயற்கையின் அன்பளிப்பு அல்லது இயற்கையின் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்றது நிலம் அப்படின்றது மனிதனோட முயற்சி இல்லாமல் இயற்கையிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நேச்சர் ஆஃப் கிஃப்ட்டு, இயற்கையின் அன்பளிப்பு அல்லது இயற்கையுடைய குடை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் ஆஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்டை உற்பத்தி செய்வதற்காக எந்தவித செலவும் நாம் செய்வதில்லை. ஏன் அப்படின்றது அது நேச்சர் ஆஃப் கிஃப்ட்டு. நிலத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அது இயற்கையிலிருந்து பெறப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. இப்போ லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் ஃபிக்ஸடு இன் சப்ளை, இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. லேண்ட் இஸ் ஃபிக்ஸடு இன் சப்ளை. ஒரு லேண்டில் நிலத்தில் சப்ளை அப்படின்றது ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்கிறோம். சப்ளை அப்படின்னா என்ன, அளிப்பு. ஒரு பொருட்களை உற்பத்தி செய்வது அல்லது பொருட்களை பரிமாற்றம் செய்வது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு கொடுப்பது, அதுக்கு இப்போ என்ன சொன்னால் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். அப்போது நிலத்தில் கிடைக்கக்கூடிய சப்ளை, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கான அந்த அளிப்பு அப்படின்றது எப்பவுமே என்ன இருக்குன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். இட் இஸ் அன் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. எலாஸ்டிக் அப்படின்னா நெகிழ்வு அப்படின்னு சொல்கிறோம், சேஞ்சஸ். இன்எலாஸ்டிக் அப்படின்னா நோ சேஞ்சஸ். நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சப்ளை அப்படின்றது என்ன இருக்கும், எப்பவுமே இன்எலாஸ்டிக். ஏன் அப்படின்னா ஒரு லேண்டில் நமக்கு என்னவாக இருக்குன்னா ஃபிக்ஸடு சப்ளை. இதில் இருந்து ஒவ்வொரு சாயல்லையும் நமக்கு கிடைக்கக்கூடியது, இல்லை ஒவ்வொரு மாறுபட்ட நிலங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்ளை அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னா எப்பவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அதில் எந்தவித சேஞ்சஸும் ஏற்படாது. நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் பெர்மனண்ட். நிலம் என்பது எப்பவுமே ஒரு நிலையானது. இதுக்கு பேர் தான் சொல்லணும்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். ஒரு நிலத்துடைய இயல்புகள் அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் எ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு நிலம் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி செய்வதற்கு ஒரு முதல்நிலை ஃபேக்டர் அப்படின்னு எதை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஒரு ஆரம்ப நிலையான ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இது லேண்ட். நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான அல்லது சாதகமான ஒரு ஃபேக்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நிலம் என்பது இயற்கையுடைய ஒரு அன்பளிப்பு. ஃபோர்த் ஒன், லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். த லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிலத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன பண்ணோம், எந்தவித செலவுகளும் செய்வதில்லை, செலவு ஆகுவதில்லை. நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளை. நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அளிப்பு அப்படின்றது எப்பவும் நிலையானது, அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. இட் இஸ் ஆன் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. அதனுடைய அளிப்பு அப்படின்றது என்னவாக இருக்குன்னா இன்எலாஸ்டிக். எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னா நெகிழ்வு அப்படின்னு சொல்கிறோம். இன்எலாஸ்டிக் அப்படின்னா நெகிழ்ச்சியற்றது. நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அளிப்பு அப்படின்றது எப்பவுமே என்னவாக இருக்குன்னா நெகிழ்ச்சியற்றதாக இருக்கும், மாற்றம் அடையாததாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், லேண்ட் இஸ் பெர்மனண்ட். நிலம் அப்படின்றது ஒரு நிலையானது. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்னா என்ன, அளிப்பு நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிசிட்டி மீன்ஸ்
சேஞ்சஸ், ஒரு அழிப்புடைய நிகழ்ச்சி அப்படின்றது எப்படி உருவாகுது, அதோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அழிப்பு நிகழ்ச்சி ஏற்படுவதற்கான காரணிகள், நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி, ஒரு பொருளுடைய இயற்கை தன்மை, அதுதான் ஒரு சப்ளையுடைய எலாஸ்டிசிட்டியை கொண்டு வர்றது. அதில் எலாஸ்டிசிட்டி இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்கலாம். நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி, ஒரு பொருளுடைய இயற்கை தன்மை அல்லது பொருளுடைய தன்மை. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படக்கூடிய செலவுகள். இதுதான் சப்ளை ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அந்த சப்ளையில் எலாஸ்டிசிட்டியை உருவாக்குவதற்கான முக்கியமான காரணிகள் அப்படின்னா என்ன? நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி, ஒரு பொருளுக்கான இயற்கை தன்மை. நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவுகள். தேர்ட் ஒன் டெக்னிக்கல் கண்டிஷன். டெக்னிக்கல் கண்டிஷன் அப்படின்னா தொழில்நுட்ப கண்டிஷன்ஸ். இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக அதிக அளவில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போதும் சப்ளையில் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன் டைம் ஃபேக்டர், இந்த காலம். எந்த பொருட்களை எவ்வளோ நாட்கள் உற்பத்தி செய்யணும், அது எவ்வளோ நாட்களில் சப்ளை பண்ணணும் அப்படின்றத குறிக்கக்கூடிய அந்த காலம். இந்த ஃபேக்டர்ஸ் தான் எதை தீர்மானிக்குதுன்னா அழிப்புடைய நிகழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகளாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொன்னால் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரைனர். என்டர்பிரைனர் அப்படின்னா யார் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்டர்பிரைனர். அப்புறம் என்டர்பிரைனர் அப்படின்றவர் தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் அப்படின்றவர் யார்? ஒரு தொழிலை நடத்தக்கூடியவர், ஒரு தொழிலை இயக்குபவர். அவருக்கு பேர் என்ன சொல்லணும்னா என்டர்பிரைனர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸை செயல்படுத்துபவர். இனிட்டியேஷன், an organizer is a initiator of business. ஆர்கனைசர் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர், ஒரு தொழிலை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவர் பேர் தானே சொல்கிறோன்னா என்டர்பிரைனர். அவர் தானே பண்ண ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, அந்த பிஸ்னஸை ஒருங்கிணைத்து என்ன பண்ணுறாரு, எல்லா துறைகளையும் லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் ஒன்றா இணைத்து செயல்படுத்துகிற ஒரு பேர் தான் சொல்கிறோன்னா என்டர்பிரைனர், தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னோவேஷன், அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலில் இன்னோவேஷனை கொண்டு வருவார். இன்னோவேஷன் அப்படின்னு என்னென்னா புதுமைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதில் அதிகமான மாற்றங்களை கொண்டு வருவார். இப்போ எக்ஸாம்பிளாக என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவின்னு வச்சுங்க. ஒரு டிவியை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிவி அப்படின்றது என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் டிவியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடின்னு ஒரு டிவி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது எல்இடி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போது ஆண்ட்ராய்டு மொபைல் டிவிஸ் அப்படின்னு வந்திருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் டிவியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் டிவியாக இருந்தது இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் என்ன பண்ணியிருக்காங்க, டிவி அப்படின்றத ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கூட்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா புது இன்னோவேஷனை கொண்டு வருவாங்க. ஒரே மாதிரி பழமையான முறையை மட்டும் பயன்படுத்தாமல் அதில் அதிக அளவில் புதுமைகளை புகுத்தி என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனை கொண்டு வருவாங்க. இதுதான் ஒரு என்டர்பிரைனருடைய ஒரு முக்கியமான அவருடைய பணியாக இருக்கும். இன்னோவேஷன் ஏ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரைனர் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன்னோவேட்டர். எந்த ஒரு தொழிலையும் ஒரு தொழில் முனைவர் என்ன பண்ணுவாங்க, புதுமைகளை புதுசாக கொண்டு வந்துகிட்டே இருப்பார். கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன, ஒருங்கிணைப்பதுன்னு அர்த்தம். an organizer applies a particular combination of the factor of production, land, labor, capital and organization. இந்த ஆர்கனைசர் என்ன பண்ணுறாருன்னா லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் இது மூணுத்தையும் என்ன பண்ணுறாரு, ஒன்றா இணைச்சி அந்த ஆர்கனைசேஷன் இந்த நாடும் ஒன்றா இணையும் போது தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது உருவாகுது. இந்த 4 ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஒன்றா இணைத்து தான் என்ன பண்ணுறாரு, ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்டு சூப்பர்வைஷன். அந்த தொழில் முனைவர் அவர் நடத்தக்கூடிய அந்த தொழிலை கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்படுத்துவதும், அதை வழி நடத்துவது, டைரக்ஷன் அதை வழி நடத்துவதும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசன் அதை மேலாண்மை செய்வது. இதுதான் ஒரு தொழில் முனைவரோட முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லலாம்.
An organizer prevents the organization from achieving its goal. கண்ட்ரோல் டைரக்ஷன் சூப்பர்வைஷன் மூலமாக அவர் அச்சீவ் பண்ணக்கூடிய கோல், அவருடைய குறிக்கோள் என்னவோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைரக்ஷன் அண்ட் சூப்பர்வைஷன். ஒரு பிஸ்னஸ் மேனோட மெயினான மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட். அதிகமான உற்பத்தியின் மூலமாக அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும். இதுதான் ஒரு என்டர்பிரைனரோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் டேக்கிங் அண்டு அன்சர்டனிங் பேரிங். ஒரு பிஸ்னஸ்மேன் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைனா ரிஸ்க் டேக்கிங். ரிஸ்க் அப்படின்னா இடையூறுகள். அவருக்கு லாபம் அதிகமாகவும் கிடைக்கலாம், இல்லை மிகப்பெரிய ஒரு நட்டத்தையும் அவர் சந்திக்கலாம், மிகப்பெரிய ஒரு லாஸையும் அவர் சந்திக்கலாம். அன்சர்டனிங் பேரிங், எதிர்பாரா இடையூறுகள் ஏற்படும். இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார், எதிர்கொண்டு தான் என்ன பண்ணார் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத அவரால் நடத்த முடியும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்பிரைனர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தொழில் முனைவோரோட முக்கியமான பணிகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், ஒரு பிஸ்னஸை என்ன பண்ணுறாரு ஒன்றை கூட்டமைத்து என்ன பண்ணுறாரு நடத்துவது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரைனர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரைனரோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா ஆல்வேஸ் இன்னோவேட்டர். எப்பவுமே என்ன பண்ணுறாரு அவருடைய ப்ரொடக்ஷனில் அவருடைய பிஸ்னஸில் இன்னோவேஷனை கொண்டு வந்துகிட்டே இருப்பார். தேர்ட் ஒன், கோஆர்டினேஷன். அண்ட் ஆர்கனைசர் அப்ளைஸ் எ பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர். இந்த ஆர்கனைசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பர்டிகுலர் ஃபேக்டர் என்ன பண்ணுறாருன்னா காம்பினேஷன் பண்ணுறாரு, ஒன்றா இணைக்கிறாரு. லேண்டு, லேபர் அண்ட் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இந்த எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சது என்ன பண்ணுறாரு பிஸ்னஸ் அப்படின்றத கொண்டு வர்றாரு, அதில் உற்பத்தி செய்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டைரக்ஷன் அண்ட் சூப்பர்வைஷன். நிறுவனத்தை நடத்துவதற்கான கட்டுப்பாடுகளும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் அதை வழிநடத்தக்கூடிய வழிமுறைகளும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை செய்யக்கூடிய முறைகள், இது எல்லாத்தையும் யார் நிர்வகிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்டர்பிரைனர் அப்படின்றவர் நிர்வகிக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் டேக்கிங். ஒரு தொழில் நடத்தும்பொழுது அந்த தொழிலில் இடையூறுகள் இருக்கும், அதில் பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது தெரிந்து என்ன பண்ணுறாரு ஒரு தொழிலில் அவர் இறங்குறாரு, அந்த பிஸ்னஸில் அவர் இறங்குறாரு. ஏன்னா பிஸ்னஸில் எப்பவுமே என்ன இருக்காது, ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், இல்லை சில நேரங்களில் அவருக்கு லாஸும் ஏற்படலாம். அப்போது அதில் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுறாரு அவர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிங் பேரிங், எதிர்பாரா இடையூறுகளும் அதில் ஏற்படலாம். இது எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சு தானே பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸில் அவர் இறங்குறாரு. ஓகே, தேங்க்யூ. 3 3 மார்க் கொஷின் பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமான 3 மார்க். இதெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் நல்லா ரீட் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லா லெசனுக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை லெசன் வைஸாக ஒரு நோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிவிடுங்க. நமக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதுதான், நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணுறீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படியே என்ன பண்ணுறீங்க நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. ஒன்று நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நோட்லேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.